அண்ணா என்ன ஆச்சுண்ணா? கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு மகா. மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறான். சமாளிச்சு வெளியே வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மகா. அண்ணா நானும் அவர் கதவை சாத்துற வரைக்கும் வெளியே நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட என்னென்ன கேட்டாரு? நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயம்னு மட்டும் எனக்கு புரியுது. என்னென்ன கேட்டாரு? நீங்க வர வரைக்கும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டு எப்படா வெளியே வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். என்னதான் கேட்டாரு? அதை ஏன் கேட்குற மகா? நான் ரொம்ப யதார்த்தமா இருந்துட்டேன். திடீர்னு திரு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பதில் சொல்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். நான் கூட திரு கேட்கறதெல்லாம் பார்த்து உன்னை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சோன்னு பயந்துட்டேன் மகா. அப்படி என்னதானே கேட்டாரு? என்ன கேட்கலன்னு கேளு. திரு ஆரம்பிக்கிறப்பவே, டேய் மயிலு, இந்த வீட்ல எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தோணுதுறாங்கிறான். அப்படி ஏதாவது உனக்கு தெரிஞ்சா அதை என்கிட்ட சொல்றா அப்படின்னு கேட்கறான் மகா. திரு என்கிட்ட அப்படி கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு மகா. நான் ஒரு நிமிஷத்துல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஆடி போயிட்டேன் மகா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதானா? அட போ மகா, அதோட விட்டுருந்தானா பரவாயில்லையே. அம்பிகா அம்மா ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை சொல்லி இப்ப எனக்காக அந்த பரிகாரத்தை யார் பண்ணுவாங்கன்னு என்கிட்டயே கேட்கறான். எனக்கு அவன் அப்படி கேட்டதும் எப்படி இருந்திருக்கோன்னு நீயே யோசிச்சு பாரு. எனக்கு அந்த நேரத்துல அப்படியே வேர்த்து ஊத்திருச்சு மகா. அவன் அதையும் கவனிச்சுட்டு, ஏன்டா உனக்கு வேர்க்குதுன்னு வேற கேட்கறான். சரி, இந்த பரிகாரத்தை லட்சுமி தானே பண்ணியாகணும், என்னடா பண்றதுன்னு என்னையவே கேட்கறான். நான் தான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீயோட கல்யாணம் ஆயிடும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு அது எதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மகா. நீங்க தானா? வேற யாராவதா இருக்குமோன்னு பயந்துட்டேன். என்ன மயில சொல்ற? திரு உன்கிட்ட இப்படி எல்லாமா கேட்டான்? அட ஆமாக்கா, அவன் அப்படிதான் கேட்டான். ஷோ கடவுளே, அவர் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேட்டாருன்னு தெரியலையே. அதுல ஏதாவது வில்லங்கு இருக்குமோன்னு வேற எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அவருக்கு நான் இங்க இருக்கிறது ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் உங்ககிட்ட போட்டு வாங்கிருப்பாரோ? ஷோ இப்ப என்ன பண்றது? இனி இந்த பூஜையை நான் செய்ய முடியாதா? ஐயோ மகா, இப்ப எதுக்கு நீ பயந்து எங்களையும் பதட்டப்பட வைக்கிற? எனக்கு என்னமோ திருவுக்கு நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டான். நேரடியா வந்து என்ன ஏதுன்னு பேசியிருப்பான். ஒருவேளை ஜோசியர் சொன்ன பரிகார விஷயம் தெரிஞ்சதுனால மயில் கிட்ட மகாதான பரிகாரம் பண்ணணும், அதனால கேட்டிருப்பான்.